இப்ப சி ஓட்டர் ஒரு சர்வே கூட எடுத்திருக்குது. நிறைய மக்கள் வந்து ஸ்டாலின் தான் விரும்புறாங்க. ஸ்டாலினுக்கு வந்து பயங்கரமான அப்ரூவல் ரேட்டிங் இருக்கு. 27% கொடுத்திருக்காங்க. அடுத்து விஜய் ஒரு 18% இருக்காங்க. முன்னாள் முதல்வர் எடப்பாடி ஆகட்டும், அண்ணாமலை அவர்களாகட்டும் எல்லாம் வந்து சிங்கிள் டிஜிட்ல வந்து சுருங்கி இருக்கிறாங்க. அப்ப மக்கள் வந்து இவங்களதான் விரும்புறாங்க அப்படின்ட்டு ஸ்டாலினை மீண்டும் ஆட்சி செய்ய வச்சலாமா, இல்ல விஜய் அவர்கள் வளர்ந்து வர்றான்ட்டு அவரு கொடுத்துடலாமா? அதான் நான் சொல்ல வரேன் பாருங்க. எங்களுடைய ரிப்போர்ட் நாங்க வந்து கே ஓட்டர்னு ஒரு துறை வந்து நான் நடத்திட்டு இருக்கேன். இதுல பாத்தீங்கன்னா விக்னேஷ்ங்கிற பேர் வந்திருக்கு. விக்னேஷ் தான் வந்து அடுத்த தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வரணும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய பேர் வந்திருக்கு. சோ இதை பேஸ் பண்ணியே நான் உங்களை வந்து முதலமைச்சரா அறிவிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியால கூட இருந்தேன். நான் இப்ப இந்த மீட்டிங் முடிஞ்சோன்னு உங்ககிட்ட கேட்டு பிரமாண கவர்னர் ஆபீஸ் கூட்டிட்டு போலாம். பைத்தியகாரத்தனமா எவனோ ஒருத்தர் ரிப்போர்ட் எடுத்து ஒரு ஊர்ல போய் ஒரு 50 பேர்கிட்ட ரிப்போர்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த 50 பேர் வந்து திமுக காரெல்லாம் திண்ணையில உட்காந்து இருக்கும் போது போய் திண்ணையில போய் உட்காந்து ஐயா நீங்க யாருக்கு ஓட்டு போட மாட்டீங்கன்னு கேட்டீங்கன்னா 50 பேரும் திமுக தான் சொல்லுவான். நீங்க பாஜக அலுவலகத்துக்கு வாங்க, அங்க ஒரு 200 பேர் நின்றுட்டு இருப்பான். 200 பேருக்கு நான் மைக்கு நீட்டுறேன், ஐயா நீங்க யாருக்கு ஓட்டு போட போறீங்கன்னா 200 பேரும் பிஜேபிமா. அப்ப 200 பேர் பிஜேபி வச்சு சி ஓட்டு எடுத்து. இதெல்லாம் பைத்தியகாரத்தனமான ஒரு சர்வே ரிப்போர்ட். அது இந்த சென்டர்ல இப்ப எடுத்த இந்த ரிப்போர்ட்லாம் அதான் சொல்றேன்ல. உங்களுக்கு ஒருவேளை சி ஓட்டர் நீங்க சி ஓட்டரை இருந்தால் இருங்க நீங்க ஒருவேளை சி ஓட்டர் நம்பரமா இருந்தனா கே ஓட்டர் நாங்களும் ஒண்ணு நடத்திட்டு இருக்கோம், நான் ஒண்ணு நடத்திட்டு இருக்கேன், நீங்க வாங்க உங்களை நான் முதலமைச்சராக ஆக்குறேன். இதெல்லாம் பைத்தியகாரத்தனமான ஒரு விஷயம். இதெல்லாம் தூக்கியே இந்த இதெல்லாம் இருக்குல்ல, இந்த பேப்பர்லாம் இருக்குல்ல, அது வடை வச்சு திங்கிறதுக்கோ பஜ்ஜி வச்சு திங்கிறதுக்கோ கூட தேவையில்லாத ஒரு பேப்பர். அதெல்லாம் அப்படித்தான் நீங்க சொல்ற மாதிரி இருக்கணும்னா ஸ்டாலினுக்கு 50% மேல ஒரு நம்பர் சொல்லியிருக்கோம். ஆனா 27% ஸ்டாலின், விஜய் 18% சொல்றாங்க. விஜய் முந்தி கொண்டு இருக்கிறாருன்னு காமிக்கிறாங்க. அவனே விஜய் இதை செட் பண்றாருன்னு சொல்ல போறீங்களா? அவரு ஸ்டாலினே நம்ப மாட்டார். 50% போட்டீங்கன்னா ஸ்டாலினே நம்ப மாட்டாரு. அதனால அவங்களா ஏத்த மாதிரி என்னைக்குமே அந்த ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்ண வந்து எப்படின்னா ஒரிஜினல் மாதிரியே இருக்கணும், ஆனா ஒரிஜினலா இருக்க கூடாது. நம்புற மாதிரியே இருக்கணும், ஆனா நம்ப கூடாது. இப்படிதான் ஒரு ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இப்ப என்கிட்ட கேட்டீங்க அப்படின்னா நான் அண்ணாமலை இல்லைங்க, என்கிட்ட கேட்டீங்க அப்படின்னா மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களை வந்து மக்கள் விரும்புகிறார்களா அப்படின்னு சொன்னீங்கன்னா என்கிட்ட ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்ண சொன்னீங்கன்னா நான் எப்படி தெரியுமா பண்ணுவேன்? அண்ணாமலை அவர்களை வந்து முதல் இடத்துல கொண்டு போய் வைக்க மாட்டேன். ஏன்னா அதை வந்து கேள்வி கேட்பாங்க, இது வந்து பிஜேபிக்கான செட் பண்ணது அப்படின்னு சொல்லி. நான் என்ன பண்ணுவேன், 2வது இடத்துக்கும் ஃபர்ஸ்ட் இடத்துக்கும் ரொம்ப கேப் கம்மியா இருக்கிற மாதிரி வச்சுட்டு இன்னும் ஒரு 2 வருட காலம் இருக்கு, இந்த 1 வருட காலத்துல அண்ணாமலை வந்து ஸ்டாலினை மிந்தி விடுவார் அப்படின்னு சொல்லி நான் கொண்டு போய். இதெல்லாம் ட்ரிக்குங்க, இதெல்லாம் எல்லாம் நரேட்டிவ், இது எல்லாமே அஜெண்டா. இந்த அஜெண்டாவை கொண்டு வந்து இந்த அஜெண்டாவை கொண்டு வந்து காமன் பீப்புளோட காதுக்குள்ளையும் மூளையிலையும் கொண்டு போய் சொருவறதுக்கு உண்டான வேலை. நாங்களும் தான் சொல்றோம்ல, நாங்க ஏதாவது ஒரு விஷயத்தை கொண்டு போய் நாங்களும் கொண்டு போய் சொருவணும் அப்படின்னு முடிச்சோம்னா நாங்களும் முடியும். எங்களுக்கு தேவையில்லாத வேலை.